மாப்பிள்ளை எப்படி வர்றாரு எதுல வர்றாருன்னு எதுவுமே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், எங்க மாப்பிள்ளை வர நேரம் பார்த்து யாரா மாட்டு வண்டி உள்ள வருதே? யார் அது மாட்டு வண்டியில? ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்க. என்ன பார்த்தா ஒரு மனுஷனா இருக்கியா? ஹலோ, யாருப்பா நீ? என் மாப்பிள்ள வர நேரத்துல மாட்டு வண்டியில வந்து இறங்குற? சென்னையில கஸ்தூரி அம்மாவோட வானத்து வழியா வருவாரு பார்த்தா மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்காரு. இத பாருங்க, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அது சரி, கல்யாணம் ஆனாதான மாப்பிள்ள, கல்யாணம் ஆகாம எப்படி? ஜோக்கா ஜோக்கா, நான் உங்க மாப்பிள்ளை இல்ல. அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது? இத பாருங்க, நான் செந்தில்நாதனுடைய நண்பன், பேரு சரவணா. எல்லாத்தையும் போன்ல விவரமா சொல்றதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. ரோடு கான்ட்ராக்ட் வேலையா உங்க ஊருக்கு வர போறேன் அவன். உங்க வீட்டுல தங்க வெக்கப்பட்டுக்கிட்டு எதை வேணாலும் சொல்லுவான், சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க அக்காவுக்கு தகவல் அனுப்பிட்டாங்க. இதையெல்லாம் எங்க அக்கா எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டு தான் பிரியாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். ஓஹோ, தண்டச்சோரா? என்ன லுக்கு போறா வெளிய. என்ன மாப்பிள்ளைய காணா? காணுமா? என் பொண்டாட்டியும் காணா. மனுஷங்க, எனக்கு வந்து இந்த பட்டாசுனா ரொம்ப பயம். எனக்கும் தான். எங்க உங்களை பார்த்தா ஒரு சிஸ்டர் ஃபீலிங் வருதுங்க. எனக்கும் உங்களை பார்த்தா ஒரு பிரதர் ஃபீலிங் தான். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? மாப்பு, இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்காண்டி உன் ஃபீலிங்க பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொன்னா. ஐயோ, 8 வருஷமா உங்களுக்கு சொன்னவங்க குழந்தை கிடையாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா, சும்மா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன். போதும், மறுபடியும் சொல்றேன், மை ஒய்ஃப். மாப்பிள, அங்க என்ன சின்ன மாமா கிட்ட பேச்சு? விட்டா 4 பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. பாய். ஆஹா, இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின் சரவடி வச்சா இவன் நமக்கே வெடி குண்டுல வைக்கிறான். ஓவரா வர்ணிக்கிறான். மாப்பிள, ஐயோ, அவ்வளவு தூரம் மாட்டு வண்டியில வந்தது அசதியா இருக்கும். போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. வளராதடா. உளறனா? தனியா கூப்பிடுறானே, நம்ம பேசுறது கேட்டுச்சோ? நான் இங்க தங்குறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? நான் இங்க வரும்போது இந்த வேட்டியாப்புற அரண்மனை எங்க இருக்குன்னு யாரையோ கேட்டேன். எல்லாரும் பயந்து யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன வேட்டியாப்புற அரண்மனை கூட்டிட்டு போனீங்கன்னா நான் இங்க தங்க மாட்டேன். இல்லன்னா ஹாய் இங்கதான் தங்குவேன். இல்ல இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறதுதான் சொல்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். போமா, போடி உள்ள போகல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டையாபுரம் அரண்மனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள, நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. தாவா? கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர. ஆமா, இங்க தனியா ஒரு வீடு சொல்ல மாட்டேன். சொல்லணா? தோட்டக்கார கிழவன இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள்ள, நீ வேணா பாட்டுவா மாப்பிள்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்பிள்ள. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்கும். ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா. நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல, உள்ளூர் மேட்ரு தெரிஞ்சா கிழிஞ்சிராது. மத்த பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம்.
இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே.